ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 inch வித்துலேயும் 3 inch லென்த்லேயும் ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நம்மளுடைய ஒரிஜினல் ஃபேப்ரிக் மேலே வச்சு பாட்டமில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கீழே போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே அந்த ஷேப்க்கு அதே மாதிரியே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொடுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு அவங்க இந்த திலகம் ஷேப் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த டிசைனை நம்ம கொடுக்குறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு இப்போ த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் உள்ள எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வேணும்னா நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியேவும் திருப்பிக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். இப்போ பாட்டமில் நான் அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறேன். கீழே ஸ்டிச் பண்ணியாச்சு. க்ராஸாக எதனா பீசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மேலே நம்ம ஷேப் வரைஞ்சிருக்கோம்ல திலகம், அந்த திலகம் ஷேப்பில் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஷேப் மாறாமல் அதே டிசைனில் நம்ம வச்சு எடுக்கணும், அதுதான் மெயினு. நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கலாம், அப்படி இல்லை பா வச்சுக்க போகிறேன், யூ நெக் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு டிசைனராக இருக்கணும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வச்சுருக்கேன். இப்போ சைடில் நான் வந்து க்ளூ கொடுத்து ஒட்டிக்கிறேன். 2 சைடும் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ கொடுத்து ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை எனக்கு ஸ்டிச் பண்ணாலே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் உள்ள மேலே உள்ள எக்ஸஸ் கிளாத்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது முடிஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே ஃபேப்ரிக் சாரியில் உள்ள பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 inch வித்தும் 11 inch லென்த்தும் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆப்போசிட் ப்ளீட்ஸ் கூட வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட போடுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இதோட ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளீட்டாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 inch கேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. இதை நான் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அயர்ன் பண்ணலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் பஃப் மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அயர்ன் பண்ண வேண்டாம். இப்போ அந்த திலகமில் வச்சு நான் பின் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஷேப்க்கு அதே மாதிரியே தைச்சிட்டு வரேன். ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம போடுறோமோ அதோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக காட்டும். இப்போ மேலே வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஆர்மோலில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து கொஞ்சம் வந்து நகராமல் இருக்கும். அதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஆர்மோல் ஷேப்புக்கு ப்ளவுஸ் என்ன அளவு இருந்துச்சோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் அந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த கலருக்கு வந்து நான் லேஸ் கொடுத்துக்கிறேன். அதே க்ரீனும் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது, அதனால் நான் வந்து பிங்க் கலர்லேயே நான் எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணாச்சு. அந்த திலகமுக்கும் நம்ம இதே தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதே லேஸ் வச்சு அந்த ஷேப் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன், பார்க்குறீங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கு எதனா வந்து நியூ டிசைன்ஸ் எதனா வேணும், அப்டேட் வேணும்னாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு போடுறேன். வச்சாச்சு. எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் கீழே வந்து ஒரு லேப்டாப் டிசைன் கொடுக்க போகிறேன். 3 inchல அந்த ப்ளவுஸ் கிளாத்துக்கே எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக கொடுத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக நல்லா இருக்காது, அதனால் 3 inch போதுமானது. 2 சைடுமே லேப்டாப் தைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ண வேண்டாம், இந்த லேஸ் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே தான் ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய டெய்லர்ஸ்லாம் இருப்பாங்க, ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. எக்ஸஸாக இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும், வீட்டில் இருந்தே கற்றுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டிபெண்ட்டாக. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கிஃப்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சு
அந்த திலகம் எண்ணில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு மேலே இப்போ அந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்து ஒட்டி எடுத்துட்டா டிசைன் முடிஞ்சுது. இது வந்து இந்த க்ளூ வந்து 1 செகண்ட்லேயே ஒட்டிடும். E800 நான் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், இது 1 செகண்ட்லேயே ஒட்டிக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி போடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச் அண்ட் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.